எனக்கு அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை வாழ்த்துகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்து மிக எதிர்பார்ப்போடு அவர்கள் மகிழ்ச்சியோடு பிரயாணம் ஆரம்பித்தார்கள். பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க போகிறோம் என்று எதிர்பார்ப்போடு பிரயாணம் ஆரம்பித்தார்கள். அவர்கள் முன்னேறி செல்ல செல்ல வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய வாக்குத்தத்தத்திற்கு உள் பிரவேசிக்க இன்னும் ஒரு சில நாட்கள் மாத்திரம் இருக்கும் போது முன் செல்ல விட மாட்டேன், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க விட மாட்டேன், நன்மைகளை பெற்றுக்கொள்ள விட மாட்டேன் என்று சவால் விட்டு எரிகோ எனும் ஒரு மிகப்பெரிய மாபெரும் மதில் அவர்களுக்கு முன்பாக உயர்ந்து நிற்கிறது. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே சில நேரம் அப்படித்தானே? நாம் செய்கிற வியாபாரத்திலே, நாம் செய்கிற வேலையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களிலே பல நன்மைகள் நமக்கு முன்பாக வந்து நிற்கும் போது கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாமல் போய்விட்டது என்று பழமொழியை போல நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு வந்து நம்முடைய நன்மைகளை தடை பண்ணுவது வழக்கம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது, எக்காளங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் ஆலங்கம் இடிந்து விழுந்தது. என் அன்பு பிள்ளைகளே, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையே தடை பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து நிச்சயமா வாக்குத்தத்தம் சுதந்திரிக்க முடியாது என்று நாம் யோசிக்கலாம். ஆனால் உங்களுக்கு முன்பாக ஒருவர் கடந்து செல்லுகிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எகிப்திலிருந்து பிரயாணம் ஆரம்பித்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவர்களுக்கு முன்பாக தேவன் கடந்து செல்லுகிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய எரிகோ மதிலா இருந்தாலும் அவைகளை இடித்து தகர்த்து உங்களுடைய வாக்குத்தத்தத்திற்குள் பிரவேசிக்க நேரம் நெருங்கிவிட்டது. உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக உங்க எரிகோ மதில்கள் தகர்க்கப்படும் என்று நான் சொல்லுகிறேன். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, என் அன்பு பிள்ளைகளை சவால் விட்டு நிற்கிற, வாக்குத்தத்தம் சுதந்திரிக்க விடமாட்டேன் என்று எதிர்த்து நிற்கிற எவ்வளவு பெரிய மதில்களாக இருந்தாலும் எரிகோக்களாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் தகர்ந்து போவதாக என்று ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வாக்குத்தத்தம் சுதந்திரிக்க கிருபை தாரும். இயேசுவின் திருநாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.